இந்த 21st செஞ்சுரியிலுமே டவுரினால ஒரு பொண்ணு இறக்குறாங்கங்கிறது எவ்வளோ கொடூரமான விஷயங்க. இப்போலாம் டெக்னிக்கலா மாப்பிள்ளை வீட்லயுமே கேட்கறக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க பொண்ணு தான் நகை யூஸ் பண்ண போறாங்க. நீங்க எத்தன பவுன் வேணாலும் போடுங்க. நாங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலா கேட்கறக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. பொண்ணு வீட்லயுமே பார்த்தீங்கன்னா, ரூ. 100,00,00,000 சொத்து இருக்குதுன்னா, 200 கோடியில தான் மாப்பிள்ளைய பார்க்குறதுங்க. அது எல்லா அம்மா அப்பாவுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம பொண்ணு நம்மள விட வசதியான இடத்துக்கு கல்யாணம் முடிச்சு குடுத்துறோணும்னு சொல்லிட்டு. 2வது பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்லயுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப புள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு பணம், பணம், நகை, நகைன்னு. ஒரு செகண்ட் அவங்க யோசிச்சாங்கன்னா, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை எத்தன நாளைக்கு இருக்க போகுது? அடுத்த செகண்ட் நம்மளுக்கு நிச்சயமில்லாத வாழ்க்கையில நம்ம ஏன் ஒரு பொண்ண டார்ச்சர் பண்ணி இப்படி கஷ்டப்படுத்தி ஒரு பொண்ண இது பண்ணணுங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லைங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா, அடுத்த செகண்ட் நம்மளுக்கு வாழ்க்கை கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த செகண்ட் நான் பேசிட்டு இருக்கிறேன். அடுத்த செகண்ட் நான் உயிரோட இருப்பேனாங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க. இன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குறோம். நாளைக்கு காலையில எந்திரிப்போமாங்கிறதே தெரியாதுங்க. அதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா, பணம், பணம், நகை, நகை, நீ பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு, உன்னை அடிச்சு நான் மேலே வருவேன், உன்னை கீழே தள்ளி நான் மேலே வந்துருவேன் அப்படிங்கிற போட்டியே பார்த்தீங்கன்னா, இந்த பணத்தினால தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குதுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்லி அரேஞ்ச் மேரேஜ் தானுங்க. ஜோசியை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அந்த ஒரு ஜோசியர்னாச்சும் உங்கள் பிள்ளைய இந்த பையனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 மாசத்துல இறந்துருவாங்கன்னு ஏதோ ஒரு ஜோசியர் சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ ரிதன்யா அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்க.